my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூறாவளி புயல் ஒன்று வீசிட்டு இருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் தான் ஒரு அரசியல் பகையும் அரசியல் பொறாமையும் அரசியல் போட்டியும் சூடு பறந்துட்டு இருக்கும். ரெண்டு பேரும் ஒற்றிக்கு ஒற்றி என்ன செய்வாங்க, பேசுவாங்க, மாறி மாறி வகைப்பாடுவாங்க. அல்லன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மோதல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை யாரும் எதிர்பார்க்காதவாறு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. அந்த அரசியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு புயல், அதுதான் பிஜேபிக்கு உள்ள ஒரு உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு. அதான் தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் கவர்னர் மூத்த பிஜேபி அடிப்படை உறுப்பினரான கவர்னர் முன்னாள் கவர்னர் தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இடையில தான் ஒரு மிகப்பெரிய மோதல், ஒரு மிகப்பெரிய பகைமை, ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிரடியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது ஏன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 40க்கு 40 டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியை சாதகமாக்கி கொண்டன. ஆனா இந்த வெற்றி டிஎம்கேக்கு ஆதரவாக வந்த வெற்றி அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். படித்தவர்களும் படிக்காதவர்களும் டிஎம்கேக்கு ஆதரவாக வாக்கு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அரசியல்ல பொதுவா நடக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டணிய எப்படி நம்ம கூட்டணி வியூகம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும் கட்சிகளுக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இந்த தடவை ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி. பொதுவா பிஜேபிக்கு கூட தான் ஏடிஎம்கே கூட்டணி வச்சுக்கும். ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது, ஒரு மாற்று கூட்டணி. ஏடிஎம்கே தனிச்சு பிஜேபியோட பிரிஞ்சு ரொம்ப தனிச்சு போட்டிட்டாங்க. ஆனா போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார்கள். டிஎம்கே போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தன்னை ஒரு வெற்றியாளனாக காட்டிக்கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதன் மூலம் தமிழ்நாடு செய்கின்ற அரசு செய்கின்ற எல்லா திட்டங்களும் சரியென்றே மக்கள் என்ன தொடங்கினார்களோ என்னமோ அரசியல் விமர்சகர்கள் அப்படியே தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க பெண் இப்பொழுது அரசியலில் ஈடுபட்டு அலங்கோலமாகிக் கொண்டிருக்கிறதை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. இது அரசியலில் சகஜம்தான். அரசியலிலே வந்தவர்கள் எல்லாம் அவமானத்தாலும் தோல்வியாலும் வந்தவர்கள் தான். ஆனால் இந்த முன்னாள் தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடந்தது என்ன, இந்த அண்ணாமலை அவர்களின் மாஸ்டர் பிளான் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோல இன்னும் ரொம்ப அதிகமா பார்க்க போறோம். ஏன்னா இந்த தன்னுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இதே பிஜேபி தமிழ்நாடு தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையின் முன்னிலையில் தான் பிஜேபியில் சேர்ந்தார் இந்த முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். காலத்தின் கட்டாயத்தை பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் சேர்ந்த அதே தமிழிசை சவுந்தரராஜனுடைய கதி என்ன? எல்லா கட்சிகளிலும் இந்த துரோகத்தான் இருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆக இந்த அண்ணாமலை என்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். சின்ன வயதுதான், ஆனால் கௌரவம், ஆணவம், அதிகாரம் இப்படி எல்லாம் ஒருங்கி அமைந்திருக்கின்ற ஒரு அதிகாரம். இவர் பிஜேபியின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தே மூத்த பிஜேபியின் உறுப்பினர்களை ஓரங்கட்ட தொடங்கியதாக ஒரு சர்ச்சை நிலவிக் கொண்டிருக்கின்றது பிஜேபியின் உட்கட்சி. ஆக இந்த இவங்க ரெண்டு பேருக்கு என்ன மோதல்னு பார்த்தீங்கன்னா,
எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி வேட்பாளர்கள் எதுலையும் வின் பண்ண முடியல. ஏன்னா கூட்டணி அப்படி. ஒருவேளை ஏடிஎம்கோட கூட்டணி வைத்திருந்தால் இந்த பிஜேபி 5-8 தொகுதிகளை தன் வசமாக்கி கொண்டிருக்கும், வெற்றி பெற்றிருக்கும். இதே கருத்தை தான் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் வைத்திருக்கின்றார், சொல்லி இருக்கின்றார். அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் வியூகத்தை பற்றி தெரியவில்லை. ஏடிஎம்கேயோடு கூட்டணி வைத்திருந்தால் இந்த எலெக்ஷன்ல நம்ம 20 இடங்களுக்கு மேலாக வின் பண்ணியிருப்போங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலே பேசி காட்டினார் தமிழிசை சவுந்தரராஜன். இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை, அண்ணாமலைக்கு பிடிக்காது இல்லையா? தலைவர் பதவியில் இருக்கின்ற ஒருவரை தரக்குறைவாக பேசினால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஆக பொதுவாக இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னர் பதவியில் இருந்து கொண்டு அரசியலில் வந்திருக்க கூடாது. அது அவருடைய முட்டாள்தனம் என்பதை எபிஷோ பதிவு செய்ய தயங்காது. அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அது தமிழ்நாடு பிஜேபி நடக்கின்ற ஒரு உட்கட்சி பூசை. ஆக இப்படி பேட்டி கொடுத்த உடனே அண்ணாமலை ஆதரவாளருக்கும் தமிழிசை ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய மோதல், சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய மோதல் அது முற்று பெறுகிறது. மிகப்பெரிய ஃபேஸ்புக் ட்விட்டர் போட்டியாக அது மாறுகிறது, சமூக வலைதள போட்டியாக மாறுகிறது. பிஜேபி ஐடி விங் தமிழிசை சவுந்தரராஜனை பரட்டை என்று கூட அழைக்கின்றார். ஆனால் உண்மையில் சொன்னால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு நியாயமான அரசியல் அதிகாரி, அரசியலில் இருக்கிறவர். அவர்கள் பிஜேபியில் இருந்தாலும் கூட பிஜேபி என்பது ஒரு மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக எல்லாரும் சொல்லுகின்றார்களே தவிர பிஜேபி 10 வருஷமாக ஆட்சி புரிகிறது மத்திய அரசாங்கத்தில். எவ்வளவு மிகப்பெரிய தேவையில்லாத திட்டங்களை மக்களுடைய புகுத்தி வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்பதை இந்த நாடே அறியும். அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் வகுத்து மக்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற உதவி புரியுங்கள். உங்களுக்கான திட்டம் இல்லை, ஆனால் நீங்கள் செயலாற்றுகின்ற ஒவ்வொரு திட்டங்கள் உங்களுக்கான திட்டங்களாக மட்டுமே இருக்கின்றது. அரசியல்வாதிக்கு எப்படி பணத்தை கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களை தான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கங்களும் திட்டமாக தீட்டுகின்றனவே தவிர வேற எந்த திட்டங்களையும் இதுவரை உருப்படியான திட்டங்களாக தீட்டிய வரலாறு இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக இப்பொழுது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி பிஜேபி கட்சி. அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் கவர்னராக பதவியேற்ற பிறகு அரசியல் வராதிருங்கள். காரணம், கவர்னர் பதவி என்பது மிகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பதவி. அரசியல் கட்சியில் சேர்ந்து தேர்தல் நிற்பது என்பது ஒரு மிகப்பெரிய அவமானங்களையும் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள தகுதி இருக்க வேண்டிய ஒரு அதிகாரம் அற்ற ஒரு பதவி என்று சொல்லலாம். ஆக இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த 2 விஷயமும் இவர்களிடையே நேரடியான மோதல் இருக்கின்ற விஷயம் பிஜேபியின் தலைமைக்கு வர போயாச்சு. பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் இவங்கள்ட்ட எல்லாம் நேரிட உறுப்பினரான பியூஷ் கோயல் அறிக்கை கேட்டிருக்கிறார். மூத்த பிஜேபி உறுப்பினர்களான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் இவங்கள்ட்ட எல்லாம் அறிக்கை கேட்டிருந்தாங்க. ஆனா இப்படி முற்று போயாச்சு. முற்று போன பிறகு நேற்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்ச்சியில பிரதமர் வந்திருந்தாரு, பிஜேபியின் அமித்ஷா வந்திருந்தாங்க. இந்த மேடையில போய் இந்த முன்னாள் கவர்னர் போய் எல்லாருக்கும் வணக்கம் கொடுத்து
எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வெல்கம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அமித்ஷா அவர் கூப்பிட்டு ஏதோ கை சூண்டி வான் பண்றது மாதிரி, முன்னாள் கவர்னர், ஒரு மூத்த பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர், இப்படியெல்லாம் ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருந்த ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கை சூண்டி மிகவும் கோபமான வார்த்தைகளால், அதை பார்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யமான பேச்சு கிடையாது அமித்ஷாவின் முகத்தில். ஒரு கோபமான முகத்தோடு ரொம்ப அதற்ற சீன்ல தான் அவர் பேசியிருந்தார். அது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தேவையா? ஆனால் அவர்கள் நினைக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி போட்டியும் பொறாமையும் மோதலும் இருந்தால்தான் முன்னேற முடியும். ஆம், தமிழ்நாட்டில் அதுதான் முடியும். அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பதவியும் கிடைக்காது. மோதல் தான் உச்ச நிலையை அடைய வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மோதல் தமிழிசை சவுந்தரராஜனை எந்த நிலைமைக்கு எடுத்து செல்ல போகின்றது. ஆனால் இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை வெற்றி பெறவில்லை. கோவை தொகுதியில போட்டியிட்டார், அண்ணாமலை வெற்றி அடையவில்லை. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கப்படவில்லை. ஆனா நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொடூறு நடந்துகிட்டு இருக்கு. தோத்தவங்க எல்லாம் மத்திய அமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. அப்படின்னா பள்ளி மாணவன் தோற்றா 12 படிச்சா டிகிரி போடலாமா? என்னையா சட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும்? சட்டத்தை மாற்றியா? சட்டம் ஒரு சாக்கடை என்று சொல்வார்களே, இதுதான் என்னமோ. ஆக நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. தமிழிசை மற்றும் அண்ணாமலையுடைய போட்டி எந்த அளவுக்கு போக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.